2 மெத்தட் இருக்கு. நீ சொல்ற கொஸ்டின் இப்ப போடுறேன். என்ன கேட்குறேன்னா dx ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சாரி எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கரெக்டுங்களா? எஸ் சார். எக்ஸ் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸுக்கு 2 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. கரெக்ட். ஏன்னா டிவைட் பை எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ் கிரேட்டர் than 0 மைனஸ் எக்ஸ் லெஸ் than 0. இது ஒரு டெஃபினிஷன். பட் இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணாமல் எம்எல் அகர்வால்னு ஒரு புக்கில் என்ன டெஃபினிஷன் யூஸ் பண்ணிக்கிறான்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுறான். இது கரெக்டாக தப்பா? கரெக்ட். எப்படி அப்படின்னா இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? ஏன்னா ரூட்னு என்ன ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு இது கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறாங்க. சரியாப்பா? அதை இன்டைரக்டா டைரக்டா எம்எல் அகர்வால் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறாரு. சரிங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்க. என்ன சொன்னேன்? டி பை டிஎக்ஸ் தான் இது ஆக்சுவலாக இது ப்ரூவ் தட் சொன்ன நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போடாமல் செகண்ட் பார்ட் ஃபார்முலா போடுறாங்க. அப்போ என்ன கிடைக்குது? டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? டெரிவேட்டிவ் ஆஃப் வெறும் ரூட் எக்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலா? 1/2 ரூட் எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. பட் இங்கே என்ன இருக்குது சார்? முதல்ல எல்ஹெச்எஸ் பண்ணுறீங்களா சார்? எல்ஹெச்எஸ் இல்லை, டைரெக்டாகவே பண்ணுறீங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வேலையே கிடையாது. டைரெக்டாக ரிசல்ட் வந்துடும். அப்போ எக்ஸ் என்ன சார்? இந்த எக்ஸ் இப்போ மேலே எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் என்னது சார்? அது இல்லை, அந்த சைடு. இந்த சைடு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ப்ரூவ் தட்ரா இதை எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அதை நீ சொன்ன எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் டைரெக்டாக வரதான் பார்க்க போகிறேன். சரிங்க சார். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்தாச்சு, அதுலேருந்து ஆர்ஹெச்எஸ் வரதா செக் பண்ணுறோம். அதை நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். டெரிவேட்டிவ் என்ன எடுக்குன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபார்முலா. டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் என்னது? 1/2 ரூட் எக்ஸ். அப்போ சொல்லுங்க இங்கே என்ன நடக்குது? 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸோட வேல்யூ என்னங்க? ரூட் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தனியாக டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டாப்பா? அப்போ என்ன நடக்குது? 1/2 ரூட் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x. கரெக்டாப்பா? எஸ் சார். இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆயிடும். கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ என்னாச்சு? டி பை டிஎக்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாப்பா? ஓகே சார். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இங்கே அப்ளை பண்ணி மாதிரி எம்எல் அகர்வால் டெஃபினிஷன் படி ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ என்ன? மாடலஸ் ஆஃப் எக்ஸா? மாடலஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் டிவைடட் பை மாடலஸ் ஆஃப். அண்டர்ஸ்டாண்ட் செக் பண்ணு. ஓகே சார். அவ்வளோதான். அப்போ ப்ராடக்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா